திருச்சியிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது பற்றியான விவரங்களை நமது திருச்சி செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழகத்தின் திருச்சியிலும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது பற்றிய முழு விவரங்களை சொல்லுங்க. வசந்த், நாம இப்போ தற்போது திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் இருக்கோம். அந்த புள்ளம்பாடி பகுதியில் நேற்றே காவல்துறையினரும் விவசாயிகள், அதாவது டெல்லியில் உள்ள விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து தற்பொழுது இங்கு உண்ணாவிரதம் இருப்பதற்காக அனுமதி கோரியிருந்தாங்க. அவர்களுக்கு அனுமதி என்பது நள்ளிரவு மறுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தாங்க. அதையும் தாண்டி இப்போ தற்பொழுது இங்கே விவசாயிகள் குழும தொடங்கியிருக்காங்க. விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும், குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே விவசாயிகள் ஆதரவு தெரிவித்து டெல்லியில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. தற்பொழுது அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விவசாயிகள் இங்கே வரை துவங்கியிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க. அதற்கு முன்னதாக ஐயாக்கண்ணுடன் ஏற்கனவே கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆரம்ப நிலையிலே போராடிய விவசாயிகள், அதாவது புள்ளம்பாடியை சேர்ந்த விவசாயிகள் உடன் நம்முட இருக்காங்க. நடராஜ் அவரிடம் கேட்கலாம். நடராஜ், நீங்கள் ஆரம்ப காலத்தில் டெல்லியில், அதாவது முதல் 7 நாட்கள் அவரோட இருந்தீங்க, எப்படி இருந்தது? உங்களுடைய விவசாய நிலங்கள் இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளோ கடனுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க? நாங்கள் 7 நாள் ஐயாக்கண்ண ஐயா அவர் கூட இருந்தோம். 7 நாளில் 3 நாள் ரோட்லேயே தான் படுத்து கிடந்தோம். கடும் பனி. கொஞ்சம் பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் வயிற்றுப்போக்கு கூட வந்துருச்சு. ராம் மனோகர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எங்களை சேர்த்தாங்க, குளுக்கோஸ் சேர்த்துனாங்க. அப்புறம் அதுக்கப்புறமேலுக்கு திரும்ப நாங்கள் வந்துட்டோம். ஒன்று அங்கே உள்ள மாணவர்கள் அமைப்பு, அங்கே உள்ள தமிழ் அமைப்புகள்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா போட்டு எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க ஒரு 200 பேருக்கு பக்கமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சால்வை கொடுத்தாங்க, சொட்டர் கொடுத்தாங்க, ஒரு செட்டு போட்டு கொடுத்தாங்க. 30 செட்டு போட்டு கொடுத்தாங்க. 4 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் உடல்நிலையே தேறி குளிர் இல்லாமல் படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு. நீங்கள் இப்போ டெல்லியில் சென்று போராடக்கூடிய அளவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டது என்ன காரணம்? இங்கே 4 பேர் சென்றீங்க, 4 பேர் திரும்பி வந்துட்டீங்க. உங்களுடைய விவசாய நிலங்கள் இப்போ தற்போது எப்படி இருக்குது? விவசாய நிலங்கள் பூரா தரிசு, மழை சுத்தமாகவே கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 12,000 செலவு பண்ணியிருக்கோம். எனக்கு 10 ஏக்கர் இருக்குது. அது பூரா சுத்தமாக காலி. ஒரு பயிர் கூட இடம் இல்லை. உழுது போட்டது, கடை போட்டு அவ்வளோ இதுவும் பண்ணி 10 நாள் தண்ணி வந்துச்சு. நாற்று போகிறப்ப சுத்தமாக டேமில் தண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நஷ்டம், அது நஷ்டம். இன்சூரன்ஸ் கட்ட சொன்னாங்க. ஒரு ஏக்கருக்கு 375 ரூபா பிரதமர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லிட்டு 375 ரூபா கட்டணும். அதுக்கு ரசீது கூட தரல. அதுக்கு ஒரு போராட்டம் வச்சு ரசீது வாங்கியிருக்கோம். இப்போ கேட்டாங்க தமிழ்நாடு சர்க்கார் கட்ட வேண்டிய பணத்தை கட்டலை, நாங்கள் மத்திய சர்க்கார் கட்டிட்டோம் அப்படின்னு அது ஒரு குறைய சொல்லிட்டுறாங்க. ஆனால் இந்த பணம் எங்கள் பையில் இருந்த பணம் கொள்ளையில் போனது இல்லாமல் இவங்கள வேற கொள்ளை கொடுத்துட்டோம். இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளோட பாரத பிரதமர் இன்சூரன்ஸ்னு சொல்லி காப்பீடு திட்டம்னு சொல்லி. தொடர்ந்து பேசலாம். நடராஜ், தாவீது, இப்போ நீங்கள் உங்களுடைய விவசாய நிலங்கள், அதாவது குறிப்பாக இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளோ கடனில் இருக்கீங்க? நீங்களும் போய் போராடினீங்க உங்களுடைய வயதான காலத்தில். இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு கடன் 1 லட்ச ரூபா கடன் இருக்குது. நெல் மானாவாரி நெல் தெளிக்க சொன்னாங்க. 3 ஏக்கர் தெளித்தேன். பயிர் தெளித்து ஒரு சாணம் தான் வந்துச்சு. பூரா மழை இல்லாமல் கருவி போச்சு. திருப்பி உழுட்டேன். திருப்பி எள்ளு தெளித்தேன். சரியாக எள்ளு விளையில. அதனால் ஒன்றும் இல்லாமல் கடை தான். அப்போ நஷ்டத்தில் ஒரு 30,000 நஷ்டம் தான் இந்த வருஷத்தில். ஒன்றும் லாபம் இல்லை. முக்கியமாக அதாவது வசந்த், இவர்கள் அனைவருமே ஏற்கனவே ஐயாக்கண்ணுடன் சென்று அவர்கள் 7 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவருடைய உடல் உபாதை இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் மீண்டும் இங்கே புள்ளம்பாடி திரும்பிட்டாங்க. தொடர்ந்து இப்போ தற்போது விவசாயிகள் அனைவரும் ஐயாக்கண்ணுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக அனைத்து விவசாய சங்கத்தினரும் இங்கே ஒன்று கூட இருக்காங்க. ஏற்கனவே இதற்கான அனுமதியும் காவல்துறையினரும் கோரப்பட்டது. நள்ளிரவு அனுமதி மறுக்கப்பட்டதால் இப்போ தொடர்ந்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்காமல் அவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்காங்க.